ஹலோ கைஸ், வீக் டேஸ் ஃபுல்லாக ஹெக்டிக்காக இருந்துட்டு வீக்கெண்ட் ஃபுல்லாக ஒரு ஜாலியாக ஒரு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம், அங்கே தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. நம்ம போகிற டெம்பிளும் வந்து வேதகிரீஸ்வரர் டெம்பிள். அதோட லொக்கேஷனே உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாவ், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் ஃபேமிலியாக போய்ட்டுருந்தோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த லொக்கேஷனை. இதே மாதிரி லொக்கேஷன் அடுத்து எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சர்ப்ரைஸான லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே வந்து சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கிராமமாக, இந்த கிராமத்தில் எவ்வளோ பெரிய போர் நடந்திருக்கான்றத அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலில் வெறும் வியூவுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. அதை தாண்டி இங்கே பக்ஷி தரிசனம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, கழுகு வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் எந்திரன் படம் பார்த்தீங்கனாலும் பக்ஷி ராஜா எனக்கு தெரிஞ்சு இதை பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து எந்திரனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க திருக்கழுக்குன்றம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த படத்தை ரீவிசிட் பண்ணி பாருங்கள். திருக்கழுக்குன்றம் அதில் வரும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிபி 6ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த ஒரு குடைவரை கோயில் இருக்குது. ஸோ இன்னும் நல்ல கண்டிஷனில் இந்த கோயில் இருக்குது. இது பல்லவ காலத்தோட குடைவரை கோயில். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.